அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர தசை சனி புக்தி, சனி தசை சுக்கிர புக்தி, இந்த தசாபுக்தியில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பொதுவாக நம்ம பார்ப்போம். பொதுவாக இன்றைக்கி அதிகபட்சம் உள்ள ஜாதகங்களை நம்ம பார்த்திங்கன்னா, மேக்சிமம் ஜாதகங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சனி தசை சுக்கிர புக்தி, இந்த சுக்கிர தசை சனி புக்தி நடக்கும் காலங்களில் சேஞ்சஸ் வருங்க. எப்படி சேஞ்சஸ் வரும்? மிகப்பெரிய மாற்றம் வரும். மிகப்பெரிய மாற்றம் வரும். நல்ல நிலையில் போயிட்டுருக்கிற ஒரு லைஃப் பார்த்திங்கன்னா, நல்ல நிலையில் ஒரு லைஃப் போயிட்டுருக்கு, நல்ல விதமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா, திடீர்னு பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வேறு ஒரு மாற்றுப்பாதையில் அவங்க போயிட்டுருப்பாங்க. வேறு ஒரு மாற்றுப்பாதையில் போயிட்டுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஹைவேல பார்த்திங்கனாக்கா அவங்க நல்ல விதமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா, திடீர்னு அங்கே ரோடு பிளாக் ஆகிடுது அப்படின்றப்ப, திடீர்னு சர்வீஸ் ரோடில் குண்டும் குழியுமாக இருக்கிற இது ரோட்டில் திருப்பி விட்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? அந்த ட்ராவல் பண்ணுற ஃபீலிங் எப்படி இருக்கும் பாருங்கள், ஒரு மாதிரியாக இருக்கும். இதில் சனி தசை சுக்கிர புக்தி நடக்குதா, இல்லை சுக்கிர தசை சனி புக்தி நடக்குதா, இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்னு எடுத்துக்கிட்டோம்னா, சனி தசை சுக்கிர புக்தி இதில் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா சனி தசை சுக்கிர புக்தியில் நல்ல பலன் இருக்கும். நல்ல பலன் இருக்கும். அந்த சனி தசை சுக்கிர புக்தி வர்றதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா அவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அடிப்படையான இது வசதி, அடிப்படையான விஷயங்களில் பார்த்திங்கனாக்கா எதுவும் இருக்காது. திடீர்னு நம்மளுக்கு சனி தசை சுக்கிர புக்தி வந்தவொன்னே பார்த்திங்கன்னா டக்குன்னு வேலை கிடச்சிரும். படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடச்சிரும். ஒரு சைக்கிள் கூட இல்லாமல் இருந்த வீட்டு அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா திடீர்னு 2 வீலர் வாங்கிடுவார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேலை, அப்புறம் 2 வீலர் வாங்குவார், அப்புறம் வீடு கட்டிடுவார், அப்புறம் பார்த்திங்கன்னா 4 வீலர் கார் வாங்கிடுவார். மொத்தத்தில் பொருளாதாரத்தில் நல்ல விதமாக முன்னேறி விடுவாங்க. அதே சமயத்தில் ஒரு சொசைட்டியில், சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து, சமூகத்தில் நம்மளும் வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுக்குறது எது? சனி தசை சுக்கிர புக்தியில் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு சேஞ்சஸ். அப்போ சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு அந்தஸ்துக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த சனி தசை சுக்கிர புக்தி கொண்டு போகும். நல்ல பலனாக இருக்கும். அப்போ இந்த அடிப்படையான விஷயங்கள் இருக்கு இல்லைங்களா, இந்த அடிப்படையான விஷயங்கள் இல்லாமல் அடுத்த லெவலுக்கு பார்த்திங்கனாக்கா அவங்க போயிட்டே இருப்பாங்க. அடுத்த லெவலுக்கு போயிட்டுருப்பாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். எக்ஸாம்பிள் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வெயில் காலத்தில் நல்ல ஒரு சம்மர் டைமில் பார்த்திங்கன்னா, சம்மர்னால் என்ன, வெயில் நல்லா எங்கே அடிக்கும்? நல்லா இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துங்க. தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மதுரையில் நல்ல வெயில் அடிக்கும், வேலூரில் நல்ல வெயில் அடிக்கணும், அரக்கோணத்தில் நல்ல வெயில் அடிக்கும். அதே மாதிரி சேலம், திருச்சி இங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், தாங்க முடியாது. அந்த மாதிரி வெயில் இருக்கிற இடத்துலேருந்து ஒருத்தர் கவர்மெண்ட் வேலையில், ஒரு ஜாதகர் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாருன்னு வைங்க, அவங்களுக்கு 3 வருஷம் ஒரு டைம் மாற்றுவாங்க இல்லைங்களா. அப்போ அந்த நல்ல வெயில் இருக்கிற அதிகமாக அடிக்கிற ஊரில் இருக்கிறவங்கள திடீர்னு கொண்டு போய் ஊட்டிக்கு ஒரு 3 வருஷம் அங்கே போய் வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்கும்? அவங்களோட மனசு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே டோட்டலாக லைஃப் ஸ்டைலே மாறிடும். நல்ல விதமான ஒரு லோ லெவலில் இருந்து நல்ல ஹை லெவலுக்கு அவங்க முன்னேறிடுவாங்க. எந்த இதில்? சனி தசை சுக்கிர புக்தியில். இதுக்கு மாறா பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, உங்களுக்கு சுக்கிர தசை சனி புக்தியில் இதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இது பார்த்திங்கனாக்கா பொதுவாக தான் நம்ம சொல்கிறோம், மேக்சிமம் இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சொன்னோம் பாருங்கள், எந்தெந்த ஊரில் வெயில் அதிகமாக இருக்கும்? மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், அரக்கோணம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் பயங்கரமாக இருக்கும்.
அப்போ ஊட்டியில் ஒருத்தவங்க வந்து நல்லா குழுன்னு நல்லா கூலிங்காக இருந்த இடத்துல இருக்கிறவரை திடீர்னு வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல மாற்றினா ஒரு 3 வருஷம் அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னாக்கா எப்படி இருப்பாங்க? அப்போ அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்? அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிர திசை சனி புக்தியில் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட்டாக முந்தைய சொன்ன பாருங்க, சனி தசை சுக்கிர புக்தியில் எப்படி நடக்குமோ அதுக்கு ஆப்போசிட்டாக சுக்கிர திசை சனி புக்தியில் அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஓகே, அடுத்த வகுப்பில் என்னென்னு பார்ப்போம்.